வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் போகணும் சிஎம் பங்க்கில் இருந்து. அண்ட் கைஸ் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணது அதை விடுங்க, எல்லாரோட விருப்பப்படி சிஎம் பங்க் தான் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகிருக்காரு. நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனு. மேட்ச் மோக்கே கொடுத்துருவோன்னு பார்த்தா மேட்ச் தாறுமாறு, மெயின் அளவுக்கு ஒர்த்தான மேட்ச் தான். பட் எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் எதுவுமே இல்லை. பரவாயில்ல, இருந்தாலும் மேட்ச் ஸ்டில் சிஎம் பங்க் இருந்தும் தரமாக இருக்குது. சிஎம் பங்க் கொஞ்சம் வயசாச்சு, தடுமாறிடுவார். ஜே உசோ அந்தளவுக்கு இப்போ மூவ்ஸ் வச்சில்ல, தடுமாறிடும் நினச்சேன். பட் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும். லாஸ்ட்டாக எமோஷ்னல் இதெல்லாம் நடந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கோட ஃபினிஷரு ஜே உசோட ஃபினிஷர் ஸ்பியரை சிஎம் பங்கு போட அதெல்லாம் பிளாஸ்ட்டாக இருந்தது. மேட்ச் தரம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் கிடச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜே உசோ பிளான் என்ன பண்ண போகிறாரு அடுத்து கேட்டிங்கன்னா, இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஜே உசோ சாம்பியன் தோத்துட்டாரா, ஹீல் டர்ன் பண்ணிடுவார் கண்டிப்பாக. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் ஜெயிக்க முடியாது, இந்த மேட்சோட வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்கோசரமோ தம்பி கிம்பிலாம் பார்க்கல, தூக்கி எல்லாத்தையும் வெளியே கிடச்சிட்டாரு. இப்போது சாம்பியன்ஷிப்பும் போயிடுச்சு, வின் பண்ண முடியல. இப்போ சும்மாவாக இருப்பாருன்றீங்க? தலைவன் ஹீல் டர்ன் பண்ணால் தான் ஒரு பயங்கர ட்விஸ்ட்டே. ஏன்னா அவர் மண்டே நைட்டில் சொல்லியிருப்பார், நான் யாரை பற்றி ஃபீல் பண்ண போகிறதில்ல, எனக்கு இந்த சிங்கிள் இது பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் என் ஆட்டமே தனியாக தான் இருக்கும், நான் யாரை பற்றி கவலையும் பட போகிறதில்லன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதனால தான் சொல்கிறேன், தலைவனுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஹீல் டர்ன் பண்ண போகிறாரு. அப்போ ப்ரோ அந்த ஆடியன்ஸ் ஹீட் மூமெண்ட்லாம் என்ன சொல்கிறது, ஹீட் மூமெண்ட்லாம் பறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்பயும் லைட்டாக வரவேற்பு இருக்கும். பட் ஆனால் மக்களே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்கிற மாதிரி பண்ணிவிடுவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரெப்லியை பற்றி கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ப்ரோ ரியா ரெப்லி எங்கே ப்ரோ? நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைன் இல்லைன்னு சொல்லுறேன், ரியா ரெப்லி இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரியா ரெப்லி ஸ்டோரி லைன் இல்லைனாலும் ஏதாவது ஒரு இதில் இணைச்சிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரியா ரெப்லி பார்த்து 4 வாரமாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரியா ரெப்லி ஸ்டோரி லைன் இல்லைன்னா இது என்ன சொல்கிறது, ரியா ரெப்லி ஸ்டோரியே இல்லைனாலும் ஏதாவது ஒரு இதில் இணைச்சி அவங்கள ஃபைட் பண்ண வச்சு ஆடியன்ஸுக்கு ஒரு ப்ரூட்டலான ஒரு உமன் டிவிஷனில் ஒரு ஸ்ட்ராங்கான உமன் ரியா ரெப்லி. அதனால் அவங்கள தொடர்ச்சியாக காட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இன்ஜுரி ஆகிருக்கு, மேபி வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டோரி லைன் வந்தால் அவங்கள கொண்டு வருவாங்க சரியாயின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசியே ஆகணுங்க. ட்ரூ மேக்கின்டையர் விசஸ் கோடி ரோஸ். ஒரு பக்கம் சிஎம் பங்க் வின் பண்ணிட்டாருன்னு சந்தோஷப்படுறதா, இன்னொரு பக்கம் ட்ரூ மேக்கின்டையர் அகைன் தோல்வி அடைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு துக்கப்படுறதா தானே ஒன்றுமே புரியல. அண்ட் கைஸ் நம்ம மட்டும் இல்லை, ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோடி ரோஸ் இப்போது மீண்டும் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ட்ரூ மேக்கின்டையர் எவ்வளோ தான் அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனுக்கு வேர்ல்டு சாம்பியனுக்கு ட்ரை பண்ணாலும் அவர்கிட்ட சாம்பியன்ஷிப்பை கொடுக்கவே மாட்டானுங்க. கொடுத்தானுங்க 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதை பிடுங்கிட்டானுங்க. எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, WWE கோசம் எவ்வளோ வைக்கிறாரு. வில்லனே அவர் தான். பட் அவர்கிட்ட சாம்பியன்ஷிப்பு கொடுக்க யோசிக்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்றாங்கன்னு தெரியல. இப்போது இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 லைக்ஸு, 17,000 டிஸ்லைக்கு. பிடிச்சதை விட பிடிக்காதவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா ட்ரூ மேக்கின்டையர் வின் பண்ணணுன்றது எல்லாரோட கணிப்பும். ஆனால் ஸ்டில் கோடி ரோஸ் பக்கமே போயிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்பாயிருக்காங்க. இன்னொன்று சொல்கிறதா, WWE ஏன் யோசித்து இதே பண்ண மாட்டுறாங்கன்னா, கோடிக்கிட்ட சாம்பியன் இல்லைன்னா கோடி ஒரு ஆளாகவே தெரிய மாட்டார், ஒரு மதிப்பான பெரிய கோடிடா அப்படின்னு தெரிய மாட்டார். பட் ட்ரூ கிட்ட சாம்பியன்ஷிப் இல்லைனாலும் ஐயோ ட்ரூ மேக்கின்டையர் வராரா, ட்ரூ மேக்கின்டையர் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு அனல் பறக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோடு பார்க்குறோம். ஆனால் கோடி ரோஸ் கிட்ட சாம்பியன் இல்லைன்னா அவர் ஒரு ஆளாகவே தெரிய மாட்டேங்கிறாரு. குந்தர் அந்த மாதிரி தான், குந்தர்கிட்ட சாம்பியன் ஆகும்போது அவர் எங்கே தான் இருந்தாரே தெரியல. ஆனால் சாம்பியன் இருக்கும்போது மாசாக இருக்கார். அதை நினச்சிட்டு தான் சொல்லிட்டு இவங்க ஆளாக காட்டணுன்றதுக்கோசம் சாம்பியன்ஷிப் கொடுக்குறானுங்களோ அப்படின்னு தெரியல. இன்னும் இருந்தாலும் இவ்வளோ ட்ரூ மேக்கின்டையரை வச்சு செய்யக்கூடாது. நான் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்துருந்தேன். ட்ரிபிள் ஹெச் ஒரு குழந்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு, ஒரு குழந்தை மிதக்க போகுது. அந்த தூக்கி பிடிச்சிட்டு இருக்க குழந்தை கோடி மிதக்க பார்த்து ட்ரூ மேக்கின்டையரை கீழே எலும்பு கூடவே ஆகிட்டாரு நம்மளுடைய ரேண்டி ஆட்டனை சுத்தமாக விட்டுட்டாங்க. ட்ரூ மேக்கின்டையர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே இருக்காங்க. கோடி ரோஸை கையில் தூக்கி பிடிச்சிட்டு காப்பாற்றுறாராம். அந்த மாதிரி ஒன்று பார்த்துருந்தேன். அந்த மாதிரி தான் கதை இருக்குது. பார்க்கலாம். ட்ரூ மேக்கின்டையருக்கு யாரை சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ரெட் கலர் ஆட்டை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் தலைவன் ஃபுல் எமோஷ்னல் ஆகிட்டார் போல். ஏன்னா பிக்கஸ்ட் பிளான் போட்டு வச்சுருந்துருக்காங்க நம்மளுடைய செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸுக்கு. ஆனால் அது நடக்காமலே போயிடுச்சு. இன்ஜுரி ஆகி இந்த நேரத்தில் ஒரு
எங்கே ப்ராட்காஸ்ட்டில் இதில் பேசியிருக்காரு போல். அங்கே ஐவிட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ரொம்பவே இதாகிட்டேன்ற மாதிரி. இந்த சிஎம் பங்க்கு ஜேஓ சாம்பியன்ஷிப்புக்கு மோத போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகி பேசியிருக்காரு. நம்ம வேறு இவர் செத்ராலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் வேறு வெஸ்ட்மினியா மேட்ச் நடக்குன்ற மாதிரி பெரிய பெரிய கனவுலாம் காண்டு வச்சுருந்தோம். பட் எதுவுமே நடக்காத விதமாக பண்ணி விட்டாங்க. இது நம்மளுடைய தலைவன் செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் எப்போ வருவார் அவரே சொல்லிட்டாரு. அவர் திரும்ப வர 6 மாதங்கள் ஆகுமா. இப்போன்னா 11ஆம் மாதம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே 11, 12 அது 2 அடுத்து அந்தாண்ட 4 மாதம் வெஸ்ட்மினியா முடிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா தலைவன் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க போல். அவர் செத்ராலன்ஸே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். அதுபடி வச்சு பார்த்தீங்கன்னா நம்பலாம்னு நினைக்கிறேன். செமிசீனு கூட ஒரு சவுதி அரேபியாவில் தலைவனுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. ராயல் ரம்பில் வின் பண்ணிட்டு போய் வெஸ்ட்மினியாவில் வேர்ல்டு சாம்பியனை வின் பண்ணுவாருன்ற மாதிரி கூட நிறைய கனவுலாம் இருந்தது. எதுவுமே நடக்காதபடியாக பார்த்தீங்கன்னா பண்ணி விட்ருக்காங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஹோப் வச்சுக்கலாம். அதை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே குணமாகி வெஸ்ட்மினியாவில் சண்டை போடணும்னு லைட்டாக கொஞ்சம் ஹோப் வைக்கலாம். பார்க்கலாம். இந்த ஆனால் ரோமன் செத்ராலன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு போச்சு, நாசமாக போச்சுன்னு சொல்லலாம். இன்னும் டெஃபினெட்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்மினியா முடிஞ்சு தான் வருவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த மிஸ்ஸி, ரூஸு, சோலோ சிக்கா, சேமஸு, எல்ஏ நைட்டு, ட்ரூ மேக்இன்டையர், பென்டா, கார்மலேஸு, பிரான்சன் ரீடு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க நேம்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. இவங்க நேம் எதுக்கு ப்ரோ படிக்கிறீங்க கேட்டிங்கன்னா, ஜான்சினாவோட ஃபைனல் ஆப்போனண்ட்டு டோர்னமெண்ட் வைக்கிறாங்க. 16 ஆப்போனண்ட்டு. இப்போ இதில் ஒரு 11 பேரே இவ்வளோ பேரே இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சில பெரிய ஆட்கள் இருக்கலாம். அதில் மேபி எட்ஜி, கிஸ் ஜெரிகோ யாராவது ரிட்டர்ன் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணி ஜான்சினாவோட கடைசி ஆப்போனண்ட்டாகவும் இருக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ சின்ன சின்ன ரெஸ்லர் பேர் இருக்குது. ஆனால் இந்த டாமினிக் மிஸ்டீரியோ, ரூஸே கூட விடுங்க, அவர் இப்போ தான் ரிட்டர்னராக விரும்ப மாட்டாங்க. சேமஸ் இருக்கார், சேமஸை விரும்புவாங்க, மிஸ்ஸை விரும்புவாங்க. ட்ரூ மேக்கின்டையர் அவரும் பெரிய ஆள் தான், இருந்தாலும் பழைய ஆளாக தான் நினைப்பாங்க ஜான்சினா. அப்போ அதுக்கு எட்ஜு தான் ரிட்டர்ன் ஆகி அந்த கம்ப்ளீட் பண்ணணும் மேட்சை. டாமினிக் மிஸ்டீரியெலாம் விட்டாங்கன்னா சத்தியமாக வெறுத்துருவாங்க. பார்க்கலாம் யார் தலைவனோட கடைசி ஆப்போனண்ட்டாக இருக்கிறாங்கன்னு. இந்த டோர்னமெண்ட்லாம் யார் 2 பேர் மோதுவாங்களா இல்லை 3 பேர் மோதுவாங்களான்னு தெரியல. மோதிட்டு யார் ஃபைனலாக வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஜான்சினாவோட ஃபைனல் மேட்ச்சை முடிச்சு வைக்கிற மாதிரி. அதில் ஜான்சினா தான் வின் பண்ணுவார். பட் சாம்பியன்ஷிப் வச்சுருக்கவங்க மோதுனா சாம்பியன் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா போயிடும். அது இல்லாமல் குந்தர் பேர் இருக்குங்க. குந்தர் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில ரூமர் அப்டேட்டும் போயிட்டுருக்கு. குந்தரும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆப்போனண்ட்டாக வரலான்ற மாதிரி. அதை வச்சு பார்க்கும்போது குந்தரும் மேபி வாய்ப்பு இருக்குது அந்த ஃபைனல் ஆப்போனண்ட்டுக்கு. இன்னும் சில நேம்ஸ் காமிக்கலாம். அதான் சொன்னேன் சர்ப்ரைஸ்லாம் இருக்குமா. இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறோம். பட் ஒரு ரைஸும் இல்லைன்ற மாதிரி மொக்கையாக முடிச்சு விட்டுறானுங்க. சில ரிட்டர்ன்ஸ்லாம் எதிர்பார்த்தோம். ஒன்றுமே சாட்டினேட்டிவிட்டு அப்படியே டவுனாக முடிச்சுட்டானுங்க. நல்லா இருந்தது, அவ்வளோதான் சொல்லலாம். அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டுவிட்டு வேறு சூப்பர் ஷாப் அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.